ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் முட்டை தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே நம்ம முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று முட்டை கொதிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெடித்து விரிசல் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா வேக வச்சு முடித்ததுக்கப்புறமா அந்த ஓடை உரிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முட்டையோட ஒட்டிகிட்டே இருக்கும், சரியாக உரிக்க வராது. ஸோ இந்த டிப்பில் நீங்கள் விரிசல் விழுந்த முட்டையை வேக வச்சாலும் சரி, ஒரு துளி கூட உங்களுக்கு வெளியே வராது. அதே மாதிரி வேக வச்சு முடித்ததுக்கப்புறமா இதை உரிக்கிறதுக்குமே உங்களுக்கு 2 செகண்ட் தான் தேவைப்படும். இப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டீ தூள் தான். டீ தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். டீ தூள் சேர்க்கும் போது முட்டை உடையாமல் இருக்கும். அதே சமயம் இதை உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கொதிக்கும் போது டிகாஷன் இறங்கி கலர் மாறும். முட்டையோட ஓடு மட்டும்தான் கலர் மாறுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய முட்டையோட கலர் உங்களுக்கு மாறவே மாறாது. ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் உரிக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். சூடாக நம்ம உரித்தோம் அப்படின்னா தோல் ஈஸியாக பிரிஞ்சு வராது. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நான் மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை உரித்து காட்டுறேன் பாருங்கள். உரிக்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா தரையில் தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டையில் ஒட்டவே இல்லை, நல்லா ஈஸியாக கலண்டு வருது. இன்னொரு முட்டையும் உரித்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான டீ தூள் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டீ போட்டுட்டு மீதி இருக்கிற டீ தூளை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும் போது அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன், பூண்டை உரிக்கிறதுக்கு ஈஸியான ட்ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்சு ஈஸியாக உரிச்சிடலான்னு போட்டிருந்தாங்க. சரி, அதே மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் செஞ்சு பார்த்தேன். கையில் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய ஊக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம உரித்து பார்க்கலாம். ஒரு பல்ல பூண்டு உரிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்குது. ஸோ நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், இல்லை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் 2-3 பல்லு பூண்டு உரித்து பார்த்தேன். அப்போயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக கத்தியை வச்சு உரிச்சிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஊக்கு கையிலேருந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாகவும் பிடிச்சிருக்கணும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு கத்தி வச்சு பூண்டோட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கனாலே டக்குன்னு உறிஞ்சு வந்துடும். ஒரு பல்லு பூண்டு நீங்கள் ஊக்கு வச்சு உரிக்கிறதுக்கு 3 பல்லு பூண்டு கத்தி வச்சு ஈஸியாக உரிச்சிடலாம், கையும் வலிக்காது. ஸோ இந்த ஊக்கு வச்சு உரிக்கிற டிப் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. டைமும் வேஸ்ட் ஆகுது, கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஊக்கு இல்லை கத்தி ரெண்டத்தில் எது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ரவா இட்லி செய்யும்போது இட்லி ரொம்ப ஹார்ட் ஆயிடுது, அப்படி இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இட்லி உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் இட்லி சூப்பராக வரும். ஸோ அந்த பக்குவத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி போட்டுட்டு ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. ரவை இந்த அளவுக்கு நல்லா மணலாக வர்ற அளவுக்கு வறுபட்டுருக்கணும். வறுத்த உடனேவே இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோன்னா தான் இட்லி நல்ல சாஃப்டாகவும் மணமாகவும் வரும். நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் தயிர் தான். 2 கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். அதே சமயம் தயிர் நல்ல கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இட்லியிலையும் புளிப்பேறிடும். அது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உடனே நம்ம இட்லி ஊற்ற போகிறதில்ல. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம்.
20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம இட்லி ஊற்றணுன்னா நல்ல சாஃப்டாக வரும். நீங்கள் இட்லி ஊற்றும் போது துணி போட்டு ஊற்றுவீங்கன்னா அதுவும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஊற்றும் போது இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் இதை நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிப்பேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்ச மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் மாவு கரைச்சி இட்லி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரசம் வைப்போம். ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த டைப்பில் நீங்கள் ரசம் வச்சாலும் சரி, வச்சு முடித்ததுக்கப்புறமா கடைசியில் ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரசம் வந்து வீடு ஃபுல்லாக அவ்வளோ கமகமன்னு சூப்பரான வாசனையாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகிற ஸ்டேஜில் மேலே வந்து ஃபுல்லாக நுரக்கட்டி சைட்லலாம் லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் வரும்ல, அந்த டைமில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரசமே வைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கடைசியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இல்லை சாம்பார், காரக்குழம்பு, எல்லா வகை குழம்பு வெரைட்டிஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே காய்கறி கூடையில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்னாகும்னா உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே முளைவிட ஆரம்பிச்சிடும். முளைச்சி வந்த உருளைக்கிழங்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து 2-3 அடுக்கு இருக்கிற காய்கறி கூட இருக்குது அப்படின்னா ஒன்றத்தில் வெங்காயம், இன்னொன்றில் வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டியானதில் தனித்தனியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மண், குப்பையெல்லாம் நமக்கு கீழே கொட்டாது. காலியானதுக்கப்புறமா இந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வேறு பேப்பர் மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இனி வந்து வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாகவே வைங்க. முளைச்சி வராமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகளில் பிரியாணி கூட சர்வ் பண்ணுற பிரெட் ஹல்வா அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஹல்வா வந்து நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் செய்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டு. ஃபஸ்ட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டையும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இதை விட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். அப்புறம் பிரெட் ஹல்வா நல்லா இருக்காது. இப்போது நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறோம். சிலர் வந்து நெய்யில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இன்றைக்கி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட்டு வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம ப்ரெட்டை எந்த கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் நமக்கு ப்ரெட் ஹல்வா லாஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ப்ரெட்டு வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி 2 பீசஸாக உடச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா முந்திரியையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே நான் 20 காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதே பேன்லேயே 100 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே இந்த பேனில் நெய் இருக்குது, அதோடு சேர்த்து பாலையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட் எல்லாத்தையும் பாலுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ப்ரெட்டெல்லாம் இந்தளவுக்கு ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணாலே அது ஈஸியாக கட் ஆகிடும். இப்போது ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நான் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.